நண்பர்களே வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக அரசியல் என்றால் என்ன என்ற இந்த காணொளி வழங்கப்படுகிறது. அரசியல் என்றால் என்ன? இதற்கான பதிலில்தான் நம் தலைவிதியே அடங்கியுள்ளது என்பதை அறியாமல் நாம் அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறோம். மக்களுக்கு சேவை செய்வதே அரசியல் என்று பொதுவாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, காமராஜரை பாருங்கள், கக்கனை பாருங்கள், அண்ணாதுரையை பாருங்கள். அவர்கள் எளிமையாக மக்களுக்கு சேவை செய்தார்கள். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளோ அரசியலை பணமீட்டும் ஒன்றாக, ஊழல் செய்யும் கருவியாக மாற்றிவிட்டார்கள் என்ற புலம்பல் பொதுவாக ஒலிக்கிறது. இந்த வாதம் ஊழலை மட்டும் அடிப்படையாக கொண்டு வைக்கப்படும் வாதம். இதில் இன்னொரு வாதம் வைக்கப்படுகிறது. இதுவரையான அரசியல்வாதிகள் மதசார்பின்மை என்ற பெயரில் நம் மதத்தினை அழித்து சிறுபான்மை மத மக்களுக்கு சலுகைகளை வாரி இறைத்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த அரசியலை மாற்றி பெரும்பான்மை இந்துக்களுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது. இது ஒரு வாதம். எனவே பாரதிய ஜனதா கட்சியை அது எந்த அராஜகம் செய்தாலும், என்ன அநியாயம் செய்தாலும், என்ன ஊழல் செய்தாலும் அதையெல்லாம் நாம் ஒரு பெரிய விஷயமாக கண்டு கொள்ளக்கூடாது என்பார்கள். அது மட்டுமல்ல, ராமர் கோயிலை கட்டியது யார்? பாரதிய ஜனதா கட்சி தானே. அதே போல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்தை அவர்கள்தானே நீக்கினார்கள். பாகிஸ்தானிலிருந்து அவர்கள்தானே நம்மை பாதுகாக்கிறார்கள் என்ற வாதங்கள் எழுகிறது. இன்னொரு கூட்டம் உள்ளது. அது இந்த திராவிட அரசியலானது தமிழர்களை தமிழர்கள் என்று உணராமல் பார்த்து கொண்டு ஏமாற்றி வருகிறது. இதனால்தான் ஈழத்தமிழர்களை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. தமிழர்களை தமிழர்கள் ஆண்டால்தான் நம் சிக்கல்கள் தீரும். நான் மட்டும், அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன் என்றால் ஜிஎஸ்டியை தரமாட்டேன், தமிழ்நாட்டினுடைய வளங்களை தமிழ்நாட்டுக்கே உரித்தாக்குவேன் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். இது ஒரு வாதம். அதுக்கடுத்து புதிதாக கிளம்பியுள்ளது ஒரு கதாநாயகன் கட்சி. அந்த கட்சி நாங்கள்தான் தூய அரசியல்வாதிகள், ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்கிறது. ஆக மக்கள் யாரை நம்புவது, யாரை நம்ப வேண்டாம் என்று ஆழமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நாடகம் பார்ப்பது போல இந்த அரசியலை பார்க்க பழகிவிட்டார்கள் அல்லது பழக்கப்படுத்திவிட்டார்கள். சரி, நாம் வாதத்திற்கு வருவோம். தூய்மையான காமராஜர் ஏன் தோற்றார்? ஒரு தூய்மையானவர் மோசமான காங்கிரஸ் கட்சியில் இருக்க முடியுமா? இதை யாரும் கேட்பதில்லை. திராவிட நாடு கோரி போராடிய அண்ணாதுரை பின்பு ஏன் அதை கைவிட்டார்? கடவுள் மறுப்பு பேசிய அண்ணாதுரை ஏன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சமரசம் செய்தார்? கள்ளக்குடிக்கு டால்மியாபுரம் என்று பெயர் மாற்ற ரயிலே வராத தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கருணாநிதி பின்பு மார்வாடிகளிடமும் குஜராத்திகளிடமும் பணம் வாங்கி கொண்டு அரசு பள்ளிகளுக்கே அவர்கள் பெயரை எப்படி வைத்தார்? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூறி ஏன் இந்த திராவிட இயக்கம் ஆங்கிலத்தை தலையில் திணித்தது? இதையெல்லாம் கேட்டால் உண்மை புலப்படும். ஆனால் நாம் இந்த கேள்விகளை கேட்பதில்லை. ஏனென்றால் நமக்கு என்ன கூறப்படுகிறது? யாருக்கும் நிரந்தர கொள்கை என்பது இருக்காது அல்லது இருக்கக்கூடாது. இதன் காரணமாக இந்த நிரந்தர கொள்கைகள்தான் நாங்கள் கடைபிடித்தோம் என்றோ, இந்த நிரந்தர கொள்கைகளை தான் நாங்கள் கை கழுவிவிட்டோம் என்று கூற வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவையும் அவர்களுக்கு கிடையாது. இதனால் தேர்தல் நேரத்தில் யார் யாருடனும் கூட்டு சேரலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆட்டு மந்தை கூட்டம் போல தன் சாதி மக்களை நினைத்து தைரியமாக தேர்தலில் நிற்கலாம். தன் ஜாதிக்காரன் எவ்வளவு அயோக்கியன், ஊழல் செய்தவனாக இருந்தாலும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நம்பலாம். அதைவிட சுலபமான ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி தெரியுமா? சினிமாவில் கதாநாயகனாவது. ஆக சினிமாவில்
திரைப்படத்தில் மிக பெரும் கதாநாயகன் ஆகிவிட்டால் நமக்கு ஒரு தொண்டனாக சேர்ந்து மக்களிடம் போராடி சிறைக்கு சென்று முதலமைச்சராக வேண்டிய கடினங்களெல்லாம் கிடையாது. நேரடியாக முதலமைச்சராகி விடலாம். நாம் எதை உளறினாலும் அதை நம்ப ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். எப்படி எந்த திரைப்படம் எடுத்தாலும் அதை கைத்தட்டி பலர் $100 கொடுத்து பார்க்க ரசிகர்களை பழக்கப்படுத்துகிறார்களோ அதே போல் அரசியலில் அவர்களை பழக்கப்படுத்துவது மிக சுலபமாக உள்ளது. அதுவும் முதலாக அரசியலுக்கு வரும் பொழுது தூய அரசியல் பேசுவதும் மிகச் சுலபம். ஊழலை எதிர்த்தால் போதும், இந்த ஆட்டு மந்தை மக்கள் கைத்தட்டி ரசிப்பார்கள். சினிமாவில் அந்த கதாநாயகன் நடித்ததைப் போலவே நேரிலும் மக்களுக்கு நன்மை செய்வான் என்ற மனோ தத்துவ ரீதியான அடிமைத்தனத்தை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்த கதாநாயகன் எல்லா ஊழல் கட்சிகளிலிருந்தும் ஊழல் பெருச்சாளிகளை தன் கட்சியில் ஆரம்பத்திலேயே ஏன் சேர்த்து கொள்கிறான் என்று கேள்வி கேட்கக்கூட அவர்களுக்கு தெரியாது என்று அவ்வளவு நம்பிக்கை இந்த கூட்டத்தின் மீது. அதனால் அவர்களை சேர்த்து கொண்டும் தூய அரசியல் பேச முடிகிறது. அது மட்டுமல்ல, நான் நாளை காலை வருகிறேன் என்று கூறினால் இன்று காலையே சாலையில் மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் கைக்குழந்தையுடன் நெரிசலில் உயிரை விடக்கூட தயாராக இருக்கும் ஒரு கூட்டம் உள்ளது என்ற நம்பிக்கை ஒரு கதாநாயகனுக்கு வரும் பொழுது அதனுடன் சேர்ந்து அவனுக்கு எவ்வளவு திமிர் வரும். அந்த திமிரில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற தைரியம் அந்த கதாநாயகனுக்கு வருகிறது. இதற்கு நாம் அந்த கதாநாயகனை குறை கூறக்கூடாது. நம் மக்களின் முட்டாள்தனத்தைத்தான் நாம் குறை கூற வேண்டும். இங்கு பரிதாபத்திற்குரியவர்கள் பொதுவுடைமைவாதிகளே. சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங் துவங்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வாரிசுகளாய் இன்று வரை தங்கள் வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஏராளமான தலைவர்களை கொண்ட ஒரே இயக்கம் பொதுவுடைமை இயக்கம்தான். தேர்தலில் ஈடுபடுகின்ற பொதுவுடைமைக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தலில் ஈடுபடாமல் புரட்சி அரசியல் செய்யும் பொதுவுடைமை இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதன் மூலம் பொது எதிரியான காங்கிரஸை ஒழிக்கிறேன் என்று ஆரம்பத்திலும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறேன் என்ற அடிப்படையிலும் மாறி மாறி இந்த ஊழல் கட்சிகளுடன் பொதுவுடைமை கட்சிகள் கூட்டணி வைத்ததின் காரணமாக அவர்கள் செய்த தியாகங்களெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராய் வீணாய் போனது. 1000 குறைபாடுகள் இருந்தாலும் பொதுவுடைமை கட்சிகளுக்கு அவர்களுடன் ஒப்பிடும் அளவிற்கு கூட வேறு எந்த கட்சிக்கும் தகுதியில்லை என்ற உண்மை சமூகத்தில் நிலவினாலும் அந்த உண்மையை மக்களிடம் கொண்டு செல்ல அவர்களால் முடியவில்லை. சினிமா மோகத்திலும் இன மோகத்திலும் சாதி மத மோகத்திலும் ஆழ்ந்து கிடக்கும் இந்த சமுதாயத்தில் அவர்கள் மட்டும் என்னத்தான் செய்வார்கள்? வாச்சாத்தி மக்களுக்காக தலைமை தாங்கி போராடிய தோழர் சண்முகத்திற்கு இணையாக வேறு கட்சிகளில் யாராவது ஒரு தலைவரையாவது நம்மால் கூற முடியுமா? அவரல்லவா உண்மையான கதாநாயகன். ஆனால் அந்த வாச்சாத்தி மக்களை கொடுமைப்படுத்திய சண்முகம் தோழரை கொல்லவும் முயன்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தன் கட்சியில் வைத்து கொண்டு தான் தூய கட்சி என்று விஜய் பேசுவதை நம்பும் கூட்டம் இருக்கும் பொழுது தோழர் சண்முகம் வில்லனாகிறார், செங்கோட்டையன் கதாநாயகனாகிறான். போலிகளை நம்பும் சமூகத்தில் வேறு என்ன செய்ய? இது ஒரு புறம் கிடக்கட்டும். பாராளுமன்ற தேர்தல் அரசியலில் தங்களை இழந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கிடைக்கும் தண்டனை இது. இந்த முதலாளித்துவ ஓட்டு அரசியலை அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களே அம்பலப்பட்டு நிற்கின்ற கொடுமை இது. இதனை ஆய்வு செய்து சரி செய்து கொள்ளும் பொறுப்பு அவர்களுக்கே உண்டு. அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு நாம் யாரும் பெரிய அறிவாளிகள் அல்லர். ஏனென்றால் உலக தத்துவமான மார்க்சியத்தை அல்லவா அவர்கள் அடிப்படையாக கொண்டுள்ளார்கள். ஆக நாம் இங்கு காண்பது 2 துருவங்கள் தான். பொதுவுடைமை கட்சிகள் அடங்கிய ஒரு துருவம், முதலாளித்துவ கட்சிகள் அடங்கிய மறு துருவம். நம் முன் அரசியலில் 2 தேர்வுகளே உள்ளன, அல்லது 2 உண்மைகளே உள்ளன. ஒன்று,
மிக பெரும்பான்மை மக்களின் உழைப்பை உறிஞ்சி சுரண்டி ஒரு சிறுபான்மை கூட்டம் வாழ வழி செய்யும் முதலாளித்துவ பொருளாதார சமூக அமைப்பு. இரண்டாவதாக, சமூகத்தில் பெரும்பான்மையாக உள்ள உழைக்கும் மக்களுடைய உழைப்பால் வரும் மதிப்பை அவர்களுக்கு பங்கிட்டு தந்து இந்த சிறுபான்மை ஆளும் வர்க்கத்தினுடைய சொத்துரிமையை பறிக்கின்ற பொது உடைமை சமூக அமைப்பு. முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற அல்லது முதலாளிகளால் நிதி கொடுக்கப்பட்டு பல்வேறு பெயர்களில் கட்சி நடத்துகின்ற அனைவருடைய நோக்கமும் முதலாவதாக கூறப்பட்டதாகும். அவர்கள் பல பெயர்களில் இயங்குகின்றனர். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர், தவேக, இன்னும் எத்தனையோ கட்சிகள், உருவான கட்சிகளும் சரி, உருவாக உள்ள கட்சிகளும் சரி. இது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள நிலை. அதேபோல் இன்னொரு புறம் பல்வேறு பெயர்களில் இயங்கினாலும் மக்களை சுரண்டும் சிறுபான்மை ஆளும் வர்க்கங்களையும் அவர்களுக்கு துணையாக உள்ள இந்த அரசையும் நீக்கி பெரும்பான்மை மக்களுக்கான அதிகாரத்தை வழங்குகின்ற இரண்டாவது வழியினை கடைப்பிடிக்கின்ற பொது உடைமை கட்சிகள் நம்முன் இரண்டு அரசியலே உள்ளன என்பதை உணருங்கள். இந்த இரண்டு நோக்கங்கள் தான் இரண்டு விதமான பண்புகளை கொண்ட கட்சிகளையும் கட்சி தொண்டர்களையும் அரசியல்வாதிகளையும் உருவாக்குகின்றன. மக்களுக்காக அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இயங்குகின்ற பொது உடைமைவாதிகளும் அவர்கள் கட்சிகளும் மக்களிடம் சிறிது சிறிதாக பணம் வசூலித்தும் அந்த கட்சிகளில் ஊதியம் வாங்குபவர்களின் ஊதியத்தில் ஒரு பகுதியை கட்சிக்கு நன்கொடையாக கொடுப்பதன் மூலம் இந்த சமூகத்திற்கு முழு நேரமாக இயங்கி பாடுபடுகின்ற தோழர்களுக்கு மாத ஊதியம் வழங்கி இந்த சமூக அமைப்பை மாற்றுவதற்கான புரட்சிகர போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். லஞ்சம் ஊழல் நிலவும் இந்த சமூகத்தில் அந்த கட்சிகளிலும் பிழைப்புவாதிகள் சேர்ந்து கொள்வதும் தலைமைக்கு வருவதும் தவிர்க்க இயலாத ஒன்றுதான். ஆனால் அந்த கட்சிகளுடைய நோக்கம் உன்னதமாக இருக்கவே அத்தகைய நபர்களை கண்டறிந்து முடிந்த அளவிற்கு அந்த கட்சியை விட்டு நீக்கி அந்த பொதுவான நோக்கத்திற்காக அவர்களால் போராட முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் நோக்கங்கள் உன்னதமானவை. அதனால்தான் பல ஜீவாக்களும் பல நல்ல கண்ணுக்களும் பல சங்கரையாக்களும் பல சண்முகங்களும் உருவாகி கொண்டே உள்ளனர், கொள்கையும் நோக்கமும் உன்னதமாக இருக்கவே. மறுபுறம் இந்த லஞ்ச ஊழல் காட்டுமிராண்டித்தன சமூக அமைப்பை காப்பாற்றுவதற்காக பல்வேறு பெயர்களில் கட்சி நடத்துபவர்கள் அதே இயல்பினை கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதில் காமராஜர் போன்ற தனிப்பட்ட வாழ்வில் தூய்மையானவர்களாக உள்ளவர்கள் சேர்ந்தாலும் அவர்கள் நோக்கம் சரியானதாக இருந்தாலும் ஒரு தவறான தத்துவத்தை கொண்ட கட்சியில் இருக்கும் பொழுது அவை அனைத்தும் வீணாகி போகின்றன. அதுவும் மிகச்சிலரே, அதுவும் பழைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இப்பொழுது அப்படி ஒருவரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. இன்று பெரும்பான்மையான தலைவர்கள் லஞ்சம், ஊழல், அராஜகம், எந்த கேவலமான தொழில் செய்தாவது போதை மருந்து விற்பது, கள்ளச்சாராயம் விற்பது, அல்லது அதைவிட கேவலமாக மருத்துவமனைகளையும் பள்ளிகளையும் நடத்தி தூய வியாபாரம் நடத்துபவர்களாக மாற்றிக்கொண்டு அந்த பணத்தையும் சொத்தையும் பாதுகாக்க அரசியலில் அதிகாரத்தில் உள்ளவர்களாக மாறிவிட்டனர். இது ஆளும் வர்க்கத்திற்கு சாதகமானது. ஆளும் வர்க்கம் என்றால் நாம் இங்குள்ள 50 கோடி 10 கோடி 100 கோடி தொழில் நடத்தும் முதலாளிகள் அல்ல. பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி இந்திய பன்னாட்டு பெருமுதலாளிகளின் நலனுக்கு சாதகமானது தான் இந்த அரசியல் கட்சிகள். இங்கிருக்கின்ற சிறிய முதலாளிகள் இந்த பெரிய முதலாளிகளால் சுரண்டப்பட்டும் ஏமாற்றப்பட்டும் உள்ளார்கள் என்ற உண்மையையும் இதில் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த பல பெயர்களில் நடக்கின்ற கட்சிகள் மேலே நாம் கண்டபடி புரட்சிகர வாய்ப்பேச்சு பேசி மக்களை பல ஆண்டு காலங்களுக்கு அடிமையாய் வைத்திருக்கும். எனவே இந்த ஆளும் வர்க்கமானது பல விஜய்களையும் பல சீமான்களையும் பல விஜயகாந்துகளையும் வளர்த்து கொண்டே இருக்கும். எதுவரை என்றால் நம் இளைஞர்களும் மாணவர்களும் உழைக்கும் மக்களும் உண்மையான வர்க்க அரசியலை புரிந்து கொள்ள துவங்கும் வரை இந்த ஏமாற்று வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த ஏமாற்று வேலைகளுக்கு முட்டு கொடுப்பதற்காக பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும் அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையிலும் தொலைக்காட்சிகள் நடத்துகிறோம், நியாயமாக நடத்துகிறோம், ஜனநாயகபூர்வமாக நடத்துகிறோம், விவாதம் நடத்துகிறோம், உண்மையை சொல்கிறோம் என்ற வகையில் மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு உண்மைகளையே சொல்லாமல் பார்த்து கொள்ளும் கூட்டம், கூலி வாங்கி கொண்டு இயங்கும் கூட்டத்தையும் இது உருவாக்கி கொண்டே இருக்கும்.
எனவே நாம் இந்த வர்க்க அரசியலை புரிந்து கொண்டு அரசியலில் ஈடுபட்டு நம்மில் ஒருவரை நம் சார்பாக இந்த அதிகார அமைப்பை கைப்பற்ற துணை நிற்பதே உண்மையான அரசியலாகும். மக்கள் அரசியலை நாம் பயில வேண்டுமானால் அதை மார்க்சிய தத்துவத்தில் மட்டுமே பயில முடியும். அதை இதுவரை உண்மையாக மக்களுக்காக தியாகம் செய்த பொது உடைமைவாதிகளிடம் மட்டுமே பயில முடியும். நம் கண்ணுக்கு நேரே உள்ள உண்மைகளை புறக்கணித்து கற்பனையான பொய்களை நம்புவதை விடுத்து நாம் உண்மையான மக்கள் அரசியலை உணர துவங்குவோம். இளைஞர்களே, மாணவர்களே, நன்றி, வணக்கம்.